ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 24 பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்னும் தலைப்பில் பதம் 35. இதி தஸ்யாம் ச ஆதாய கர்ப்பம் சூர்யோ திவம் கதக சத்யக குமாரக சக்ஞே த்விதீய இவ பாஸ்கர. ஒன் பை ஒன் மீனிங். இத்தி இவ்வாறு, தஷ்யாம் அவளுக்குள், பிரதா ச அவர் சூரியதேவன், ஆதாய விந்தை செலுத்தி, கர்ப்பம் சூரியதேவன், திவம் சொர்க்கலோகங்களில், கத திரும்பினார், சத்ய உடனே, குமார ஒரு குழந்தை, சங்ஞே பிறந்தது, த்விதீய இரண்டாவது, இவ போல, பாஸ்கர சூரியதேவன். டிரான்ஸ்லேஷன். இவ்வாறு கூறிய பிறகு சூரியதேவன் தன் விந்தை பிருதாவின் கர்ப்பத்திற்குள் செலுத்திவிட்டு ஸ்வர்கலோகத்திற்கு திரும்பிச் சென்றார். அதன் பிறகு குந்தி தேவிக்கு உடனே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை இரண்டாவது சூரிய தேவனைப் போல அழகாக காட்சியளித்தது. பதம் 36. தம் ச அத்யஜன் நதி தோயே கிருச்ரால் லோகஸ்ய பிப்யதி பிரபிதா மகஸ்தாம் உவாக பாண்டூர்வை சத்ய விக்ரமக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தம் அந்த குழந்தையை, சா அவள், குந்தி, அத்யஜத் விட்டுவிட்டாள், நதி தோயே நதி நீரில், கிருச்சாராத் மிகவும் வருத்தத்துடன், லோகஷ்ய பொதுமக்களுக்கு, பிப்யதி பயப்பட்டு, பிரபிதா மக உமது முப்பாட்டனார், தாம் அவளை குந்தியை உவாக மணந்து கொண்டார், பாண்டு என்ற அரசர், வை உண்மையில், சத்ய விக்ரம புண்ணியவானும் பராக்கிரமசாலியும் ஆக. டிரான்ஸ்லேஷன். மக்களின் தூற்றுதலுக்கு மிகவும் பயப்பட்ட குந்தி தேவி மிகவும் கஷ்டத்துடன் வேதனையோடு அவளது குழந்தையிடமுள்ள பாசத்தை கைவிட வேண்டியதானது. தன் விருப்பத்திற்கு எதிராக அவள் அந்த குழந்தையை ஒரு பெட்டகத்தில் வைத்து மூடி நதி நீரில் மிதந்து செல்லும்படி விட்டுவிட்டாள். பரீட்சித் மகாராஜனே, உமது முப்பாட்டனாரும் புண்ணியவானும் பராக்கிரமசாலியுமான பாண்டு மகாராஜா பிறகு குந்தியை மணந்து கொண்டார். பதம் 37. ஸ்ருததேவாம் து காருஷோ விருத்த சர்மா சமக்ரஹீத் யஷ்யாம் அபோ தந்த வக்ர ரிஷி சப்தோ திதே சுதக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ருததேவாம் குந்தியின் ஒரு சகோதரியாகிய ஸ்ருததேவாவை, து ஆனால், காருஷ மன்னரான விருத்த சர்மா சமக்ரஹீத் மணந்தார், யஷ்யாம் யார் மூலமாக, அபோத் பிறந்தார், தந்தவக்ரன் ரிஷி சப்த முன்பு சனக சனாதன முனிவர்களால் சபிக்கப்பட்ட திதியின் சுத மகன். டிரான்ஸ்லேஷன். கருஷு மன்னரான விருத்த சர்மா குந்தியின் சகோதரியான ஸ்ருத தேவாவை மணந்தார். அவளது கர்ப்பத்திலிருந்து தந்தவக்ரன் பிறந்தார். சனகர் முதலான முனிவர்களால் சபிக்கப்பட்ட தந்தவக்ரன் முன்பு இரண்யாக்ஷன் என்ற பெயருடன் திதியின் மகனாக பிறந்திருந்தான்.